ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள், அதாவது வந்து ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் இருக்கலாம். அந்த டாப்பிக்கில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட், அதாவது ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில் கொடுக்குற பாருங்கள். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள். சரிங்களா, ஹிஸ்ட்ரி 10th ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் இருக்கிற மத்திய மற்றும் மாநில அரசுகள். இது வந்து சிலபஸில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் இருக்குல்ல, ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து 2வது 3வது டாப்பிக்கில் இது இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இதுலேருந்து இன்றைக்கான 100 முக்கியமான வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, நம்ம டெய்லி வந்து சிலபஸ் வாரியாக வந்து ஒவ்வொரு டாபிக் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக் எல்லாமே கலந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்எம் தான். சரிங்களா, ஸோ இன்றைக்கான 100 கேள்வி பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 100 days 100 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து 100 நாளுமே உங்களுக்கு தேர்வுகள் இருக்கும். தமிழ் டெஸ்ட்டு, ஜிஎஸ்சி எல்லாமே சேர்ந்து சிலபஸ் வரையும் உங்களுக்கு டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ மெட்டீரியலும் வாங்கிக்கலாம், டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த 100 கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். ஒவ்வொரு கேள்வி கிடையில் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தற்போது இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 545 உறுப்பினர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 545 உறுப்பினர்கள். இதே வந்து பாருங்கள், மக்களவை அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 552 பேர். மக்களவை நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 2 பேர். சரிங்களா, மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 250 பேர். மாநிலங்களவை மறைமுக தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 238 பேர். மாநிலங்களவையில் நியமன உறுப்பினர்கள் 12 பேர். சரிங்களா, ஸோ யார் எத்தனை பேர் இருக்காங்க உறுப்பினர்கள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மக்களவையோட அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 552 பேர். மக்களவை நியமன உறுப்பினர்கள் வந்து 2 பேர். சரிங்களா, அதே மாதிரி மாநிலங்களவையோட நியமன உறுப்பினர்கள் வந்து 12 பேர். மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ மினிமம் இருக்கணும் அப்படின்னா 250 பேர். சரிங்களா, அதே மாதிரி மாநிலங்களவையோட மறைமுக தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து 238 பேர். சரிங்களா, அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். மத்திய அரசு பற்றி கூறும் பகுதியாகட்டும், ஷரத் ஆகட்டும், சட்ட பிரிவாகட்டும், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா, மத்திய அரசு பற்றி கூறும் பகுதி. ஆன்சர் பகுதி 5, ஆப்ஷன் டி பகுதி 5. மூணாவது கேள்வி, மத்திய சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மத்திய சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி நாடாளுமன்றம் மற்றும் பாராளுமன்றம். சரிங்களா, மத்திய சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாடாளுமன்றம் மற்றும் பாராளுமன்றம். நாலாவது கேள்வி, மத்திய அரசின் நிர்வாகம் கீழ்கண்ட யாரை உள்ளடக்கவில்லை? சரிங்களா, மத்திய அரசின் நிர்வாகம் கீழ்கண்ட யாரை வந்து உள்ளடக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் இருக்காங்க, யார் இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, ஸோ இதில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட நிர்வாகத்தில் இருப்பாங்க. யார் இல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தான் இல்லை. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி முதலமைச்சர். ஐந்தாவது கேள்வி, மத்திய நாடாளுமன்றத்தின் அவைகள் எது? மத்திய நாடாளுமன்றத்தின் அவைகள் எது? ஆன்சர் இவை அனைத்தும். லோக்சபா மற்றும் ராஜ்யசபா, மக்களவை மற்றும் மாநிலங்களவை, கீழவை மற்றும் மேலவை. சரிங்களா, ஸோ மத்திய நாடாளுமன்றத்தோட அவைகள் என்னென்ன இருக்குது? லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை, கீழவை மற்றும் மேலவை. சரிங்களா, ஸோ ஆன்சர் இவை அனைத்தும். ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள், நாடாளுமன்ற மாநிலங்களவை ஆட்சிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? நாடாளுமன்ற மாநிலங்களவை ஆட்சிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள். அதே மக்களவைன்னு வரும்போது 5 ஆண்டுகள் வரும். சரிங்களா, மாநிலங்களவை அப்படின்னா 6 ஆண்டுகள். மக்களவையோட ஆட்சிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா 5 ஆண்டுகள். ஏழாவது கேள்வி, மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யார்? மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் பி துணை குடியரசுத் தலைவர். எட்டாவது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்ட யாரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதில்லை? கீழ்கண்ட யாரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதில்லை? யாரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் அதை அப்பாயிண்ட் பண்ணுறாரு, யார் அப்பாயிண்ட் பண்ணல, அதுங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா, யார் வந்து இவர் நியமனம் செய்வார் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதமர், மாநில ஆளுநர்,
உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தலைமை நீதிபதி இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வாங்க. சரிங்களா? யார் செய்ய மாட்டாங்க அப்படின்னா மாவட்ட நீதிபதியை அவர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்ய மாட்டார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரால் நியமிக்கப்படுபவர். யாருன்னா மாவட்ட நீதிபதி. சரிங்களா? அப்போ குடியரசுத் தலைவர் யார் யாரை நியமனம் செய்வார்? பிரதமர், மாநில ஆளுநர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவங்க எல்லாத்தையும் நியமனம் செய்வார். மாவட்ட நீதிபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் தான் நியமனம் செய்வாங்க. 9வது கேள்வி, மத்திய அரசின் நிர்வாக நடவடிக்கை குடியரசுத் தலைவர் பெயரால் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறும் விதி எது? மத்திய அரசின் நிர்வாக நடவடிக்கை குடியரசுத் தலைவர் பெயரால் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறும் விதி. ஆன்சர் விதி 77ல் 1. சரிங்களா? விதி 77(1). 10வது கேள்வி வந்து பாருங்கள், மத்திய அரசின் பெயரளவிலான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார்? சும்மா பேருக்கு அப்படிங்கும்போது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? அதோட உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யாருன்னா பிரதமர் தான். சரிங்களா? மத்திய அரசோட உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் வந்து பிரதமர் தான். பெயரளவிலான அப்படின்னு போது வரும்போது குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. சரிங்களா? 11வது கேள்வி, மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை குடியரசுத் தலைவர் செயல்படுத்தும் விதி எது? மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை குடியரசுத் தலைவர் செயல்படுத்தும் விதி. ஆன்சர் விதி 53. ஆப்ஷன் பி விதி 53. 12வது கேள்வி, மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 356. ஆன்சர் சட்டப்பிரிவு 356. 13வது கேள்வி, அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? ஸோ இது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கும். 11வது குடியரசுத் தலைவர். ஸோ இது பேசிக்கான கொஷின்ஸ் தான். 14, குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? ஆன்சர் 12 பேர். சரிங்களா? அதே வந்து பார்த்தா மக்களவைக்கு வந்து 2 பேர். சரிங்களா? மாநிலங்களவைக்கு அப்படிங்கும்போது 12 பேர் வந்து நியமனம் செய்கிறாங்க. மக்களவைக்கு வந்து 2 பேரை வந்து மட்டும்தான் நியமனம் செய்கிறாங்க. நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ அப்போ தான் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 15வது கேள்வி, மத்திய நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் விதி எது? மத்திய நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் விதி வந்து எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ விதி 52/78. சரிங்களா? விதி 52/78. அதே வந்து பாருங்கள், நாடாளுமன்றம் பற்றி குறிப்பிடும் விதி. நாடாளுமன்றம் பற்றி குறிப்பிடும் விதி வந்து பார்த்திங்கன்னா விதி 79/122. சரிங்களா? விதி 79/122. 17வது கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். கொஷினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. துணை குடியரசுத் தலைவர் கிடையாது. சரிங்களா? இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள், ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள். முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள். முதல் மாநிலங்களவை தலைவர் யாருன்னாலும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். சரிங்களா? திட்டக்குழுவின் முதல் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள். திட்டக்குழு ஆரம்பித்தப்போ முதல் தலைவராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் வந்து கிருஷ்ணமாச்சாரி அவர்கள். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், முதல் மக்களவை சபாநாயகர் யார் அப்படின்னா கணேஷ் வாசுதேவர் மாவளங்கர் அவர்கள். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், நிதிக்குழுவோட முதல் தலைவர் யாருன்னா கேசி நியோகி அவர்கள். நிதிக்குழுவோட முதல் தலைவர் யாருன்னா கேசி நியோகி அவர்கள். இது ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார் அப்படின்னா SHFJ மானக்ஷா. சரிங்களா? மானக்ஷா. அடுத்து முதல் தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னா சுகுமார் சென் அவர்கள். முதல் தலைமை தேர்தல் அதிகாரி யார்? சுகுமார் சென் அவர்கள். அடுத்து வந்து பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னா ராஜகோபாலாச்சாரியார். சரிங்களா? சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? ராஜகோபாலாச்சாரி. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யாருன்னா WC பானர்ஜி அவர்கள். முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா HJ கனியா 1950. சரிங்களா? HJ கனியா அவர்கள். தமிழகத்தின் முதல் உயர்நீதிமன்ற நீதிபதி யாருன்னா PV ராஜமன்னார். எந்த வருஷம்? 1948லேருந்து 1961 வரைக்கும் இருந்தார். உயர்நீதிமன்ற நீதிபதி. தமிழகத்தின் முதல் உயர்நீதிமன்ற நீதிபதி PV ராஜமன்னார் அவர்கள். இதெல்லாம் முதன்மை இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ 18வது கேள்வி, தலைமை வழக்கறிஞரை பற்றி கூறும் விதி எது? தலைமை வழக்கறிஞரை பற்றி கூறும் விதி வந்து எந்த விதி அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி விதி 76.
அதே வந்து பாருங்கள் ஒவ்வொரு விதிக்கும் வந்து என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் சரிங்களா. குடியரசுத் தலைவரின் அதிகாரம் விதி 53. குடியரசுத் தலைவர் பெயரால் நிர்வாக நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா விதி 77. குடியரசுத் தலைவர் நீதிமன்ற தண்டனை குறைப்பு விதி 72. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் விதி 61. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை விதி வந்து 61ல் 1. இரண்டாவது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் விதி 63. துணை குடியரசுத் தலைவரின் மறைமுக தேர்தல் முறை வந்து பார்த்திங்கன்னா விதி 66. துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து பாருங்க மாநிலங்களவை முடிவு வாக்கு வந்து அதுக்கான விதி வந்து விதி 100 சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமாக கேட்டுட்ருக்காங்க. துணை குடியரசுத் தலைவரோட மாநிலங்களவைக்கான முடிவு கொடுற அந்த வாக்குக்குண்டான விதி வந்து 100. குடியரசுத் தலைவருக்கு உதவி மற்றும் அறிவுரை வழங்க பிரதமர் அமைச்சருக்கான விதி வந்து 74ல் 1 சரிங்களா. பிரதம அமைச்சரின் கடமைக்கான விதி வந்து 78. தலைமை வழக்கறிஞருக்கு வந்து விதி 76 சரிங்களா. அடுத்தது பாருங்கள் 19 நீதித்துறை பற்றி குறிப்பிடும் விதி எது. ஒவ்வொரு துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆளுநரை ஒவ்வொரு சபான அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதிகள் இருக்கும் சரிங்களா. அது எல்லாமே நான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். விதி பகுதி சட்டப்பிரிவு எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நீதித்துறைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ நீதித்துறைக்கு என்ன மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் சி விதி 53 124 சரிங்களா. விதி 53 124. 21வது கேள்வி வந்து பாருங்கள் இந்தியாவின் அவசர கால நிதி யாரிடம் உள்ளது. இந்தியாவின் அவசர கால நிதி யாரிடம் உள்ளது. ஸோ ஆன்சர் குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 22வது கேள்வி குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவினை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவினை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமிக்கிறார். ஆன்சர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. 23வது கேள்வி நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரை தண்டனையிலிருந்து விடுவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் பிரிவு வந்து எந்த பிரிவு. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரை தண்டனையில் இருந்து விடுவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த பிரிவு வந்து எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு 72. 24வது கேள்வி தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஸோ ஆன்சர் 39 பேர் சரிங்களா. அதே மாநிலங்களவை அப்படின்னா 18 உறுப்பினர்கள் சரிங்களா. மக்களவைக்கு வந்து 39 பேர், மாநிலங்களவைக்கு வந்து 18 உறுப்பினர்கள். 25வது கேள்வி பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 78 சரிங்களா. இதே இந்திய தலைமை வழக்கறிஞருக்கான சட்டப்பிரிவுனா 76 வரும் சரிங்களா. பிரதம அமைச்சரோட கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 78, இந்திய தலைமை வழக்கறிஞருக்கான சட்டப்பிரிவு வந்து 76. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டுகிட்டே இருக்க கொஷின்ஸு. 26வது கேள்வி குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 61. சட்டப்பிரிவு 61. 27வது கேள்வி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் என்பதை விளக்கும் பிரிவு எது. நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் என்பதை விளக்கும் பிரிவு ஸோ எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 63. 28 ஒருவர் குடியரசுத் தலைவராவதற்கு கீழ்கண்ட எந்த அவையில் தகுதி பெற்றிருக்க வேண்டும். ஒருவர் குடியரசுத் தலைவராவதற்கு கீழ்கண்ட எந்த அவையில் தகுதி பெற்றிருக்க வேண்டும். ஸோ எந்த அவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் நாடாளுமன்ற அவை சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி நாடாளுமன்ற அவை. அதே துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மேலவையில் சரிங்களா. துணை குடியரசுத் தலைவர்னா நாடாளுமன்ற மேலவை வரும், துணை குடியரசுத் தலைவர்னா நாடாளுமன்ற அவை மட்டும்தான் சரிங்களா. ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. 29வது கேள்வி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான எம் ஹிதயத்துல்லா எந்த ஆண்டு குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொண்டார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான எம் ஹிதயத்துல்லா எந்த ஆண்டு குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொண்டார். ஸோ ஆன்சர் 1969ஆம் ஆண்டு. 1969ஆம் ஆண்டு. 30வது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் யார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் யார். ஆன்சர் உச்சநீதிமன்ற நீதிபதி சரிங்களா. உச்சநீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க உச்சநீதிமன்றம். 31வது கேள்வி மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார்.
ஆன்சர் சபாநாயகர். ஆப்ஷன் சி சபாநாயகர். 32 தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 34 பேர். ஆன்சர் ஆப்ஷன் பி 34 பேர் இருக்காங்க. தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து 8 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா 34 பேர் இருக்காங்க. 33வது கேள்வி, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார்? குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் பிரதம அமைச்சர். ஆப்ஷன் சி பிரதம அமைச்சர். சரிங்களா? 34வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவரை பதவியில் இருந்து நீக்க எத்தனை நாட்களுக்கு முன் அறிவிப்பு வழங்க வேண்டும்? துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க எத்தனை நாட்களுக்கு முன் அறிவிப்பு வழங்க வேண்டும்? ஆன்சர் 14 நாட்களுக்கு முன் அறிவிப்பு கொடுக்கணும். சரிங்களா? 15வது கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது? இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 1950 ஜனவரி 28 வந்து இந்திய உச்சநீதிமன்றம் வந்து துவங்கப்பட்டது. 36வது கேள்வி வந்து பாருங்கள், மாநிலங்களவையில் மசோதாவின் வாக்கு சமநிலையில் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கும் விதியின் பெயர் என்ன? நம்ம சொன்னோம்ல, மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா மசோதாவின் வாக்கு வந்து ரெண்டுமே சமமாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்து யாருக்கு வந்து வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான விதி வந்து எதுனா நம்ம 100 விதி வந்து 100 நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த கொஷின்ஸை எப்படி வேணால் மாற்றி கேட்பாங்க. சரிங்களா? 37 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது எது? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது வந்து எந்த வயதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 65 வயது. ஆப்ஷன் பி 65 வயது. அது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்குன்னா 62. சரிங்களா? உச்சநீதிமன்றம் அப்படின்றதுனால 65, உயர்நீதிமன்றம் அப்படின்னா 62 வயது. 38 குடியரசுத் தலைவருக்கு உதவிட பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட மத்திய அமைச்சரவை செயல்படும் பிரிவு எது? குடியரசுத் தலைவருக்கு உதவிட பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட மத்திய அமைச்சரவை செயல்படும் பிரிவு வந்து எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி விதி 74ல் 1. சரிங்களா? விதி 74ல் 1. 39 கட்சித்தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. கட்சித்தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1985 ஆண்டு. 1985 ஆண்டு. 40வது கேள்வி, உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட போது இருந்த நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? நம்ம இதை பார்த்தோம்ல, உச்சநீதிமன்றத்துக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? ஆரம்பிக்கும் போது 8 பேர் இருந்தாங்க. சரிங்களா? 41வது கேள்வி, குடியரசுத் தலைவருக்கான ஊதியம் என்ன? குடியரசுத் தலைவருக்கான ஊதியம்னா சம்பளம் எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 5 லட்சம். அதே துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 லட்சம், 1,25,000 ரூபா. சரிங்களா? மாநிலவை தலைவர் பதவிக்கு மட்டும்தான் அது. சரிங்களா? 1,25,000 வந்து பார்த்திங்கன்னா மாநிலவை தலைவருக்கு மட்டும். சரிங்களா? 42வது கேள்வி, சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆன்சரவை மக்களவை உறுப்பினர்களால் வந்து சபாநாயகர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா? 43வது கேள்வி, நாட்டின் உண்மையான தலைவர் யார்? நாட்டின் உண்மையான தலைவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 44வது கேள்வி, நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் காலம் என்ன? நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் காலம் வந்து அதாவது எந்த மாதத்தில் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதம் அப்படின்னா பிப்ரவரி முதல் மே வரை அந்த டைமில் தான் வந்து நம்ம பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னா ஜூலை முதல் செப்டம்பர், குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் முதல் டிசம்பர். சரிங்களா? நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் காலம் வந்து பிப்ரவரி முதல் மே வரை, மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னா ஜூலை முதல் செப்டம்பர் வரை, அதே குளிர்கால கூட்டத்தொடர்னா நவம்பர் முதல் டிசம்பர் வரை. சரிங்களா? 45வது கேள்வி, மக்களவையில் அமைச்சரவை உறுப்பினர்களின் சதவீதம் என்ன? மக்களவையில் அமைச்சரவை உறுப்பினர்களின் சதவீதம் என்ன? ஆன்சர் 15%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15%. 46 இந்திய நாடாளுமன்றம் பற்றி கூறும் பகுதி எது? இந்திய நாடாளுமன்றம் பற்றி கூறும் பகுதி வந்து எந்த பகுதி அப்படின்னா பகுதி பிரிவு 5ல். சரிங்களா? பிரிவு 5. 47வது கேள்வி, மாநிலங்களவை பற்றிய சரியான கூற்றை காண்க. இது நிரந்தர அவை, இதனை கலைக்க முடியாது.
உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இதன் தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஏ அண்ட் பி மட்டும்தான் சரி. இது நிரந்தர அவை, இதனை கலைக்க முடியாது. உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ இரண்டுமே சரிதான். இதன் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? அப்போ மாநிலங்களவையோட நிரந்தர தலைவர் அல்லது மாநிலங்களவையோட தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருக்கிற கொஷின்ஸு. ஸோ கண்டினியூ நீங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் எல்லாம் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணிங்க. அதுக்குண்டான ஆன்சரே வந்து நம்ம இந்த ஒரு வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கான கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரிங்களா? குடியரசுத் தலைவர் கிடையாது அப்படின்னா வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 48 பார்க்கலாமா? நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ எந்த அவைக்கு அதிகாரம் கிடையாது. நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ எந்த அவைக்கு அதிகாரம் இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். சரிங்களா? ராஜ்யசபாவுக்கு இல்லை, மேலவைக்கும் இல்லை, மாநிலங்களவைக்கும் கிடையாது. சரிங்களா? யாருக்கு இருக்குது அப்படின்னா அதிகாரம் மக்களவைக்கு மட்டும்தான் இருக்குது. மக்களவைக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம் இருக்குது. ஸோ ஆன்சர் இவை அனைத்தும். இவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ வந்து இவங்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. 49 பண மசோதாவை தீர்மானிப்பதில் இறுதி முடிவு யாருடையது? பண மசோதாவை தீர்மானிப்பதில் இறுதி முடிவு யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? யாருடையது அப்படின்னா சபாநாயகர் முடிவு தான். சரிங்களா? இறுதி முடிவு சபாநாயகர் தான். 50வது கேள்வி, மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 238 பேர், 238 உறுப்பினர்கள். 51 நிதி மசோதாவிற்கு மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும்? நிதி மசோதாவிற்கு மாநிலங்களவை வந்து எத்தனை நாட்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எத்தனை நாட்களுக்கு அப்படின்னா ஆன்சர் 14 நாட்களுக்கு. 52வது கேள்வி, நிதி மசோதாவை எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? நிதி மசோதாவை எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ஆன்சர் இவை அனைத்தும். சரிங்களா? ஸோ எங்கெங்க அப்படின்னா கீழவையில், மக்களவை, லோக்சபா 3 இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதி மசோதாவை வந்து அறிமுகப்படுத்த முடியும். சரிங்களா? 53 இந்திய நாடாளுமன்றம் வந்து எத்தனை பகுதிகளை கொண்டது? இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகள் கொண்டது அப்படின்னா 3 பகுதிகள். குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா மற்றும் லோக்சபா. சரிங்களா? இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டது? 3 பகுதிகளை கொண்டது. குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா மற்றும் லோக்சபா. 54வது கேள்வி, தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். மாநிலங்களவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 பேர். இதே மக்களவை அப்படின்னா 39 பேர். சரிங்களா? மாநிலங்களுக்குன்னா 18 பேர், மக்களவைக்குன்னா 39 பேர். 55வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பதவி விலகும் கடிதத்தை யாருக்கு அனுப்ப வேண்டும்? குடியரசுத் தலைவர் பதவி விலகும் கடிதத்தை யாருக்கு அனுப்ப வேண்டும்? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. இது எப்படி கேட்பாங்கன்னா ராஜினாமா கடிதத்தை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயரிங் கூட குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும். இதோட பிரிவாகட்டும், இதோட பகுதிகள் கேட்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஸோ யார்கிட்ட வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரு? ஆன்சர் குடியரசு துணைத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். சரிங்க? குடியரசு துணைத் தலைவருக்கு வந்து இந்த ராஜினாமா கடிதத்தை வந்து அனுப்ப வேண்டும். 56 குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவராக பதவி வகிக்கலாம்? குடியரசுத் தலைவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார், அவர் துணை குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து எத்தனை நாள் வந்து அந்த குடியரசுத் தலைவராக வந்து பதவி வகிக்கலாம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக வந்து பதவி வகிக்கலாம். சரிங்களா? 57 குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஆன்சர் இந்திய தலைமை நீதிபதி அவர்கள். இந்திய தலைமை நீதிபதி அவர்கள்.
58 இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவர் பொறுப்பை யார் வகிப்பார்? இப்போ வந்து நான் சொன்ன ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு வாங்க. இது எப்போவுமே வந்து ஒரு கதை மாதிரி தான் படிக்கணும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து நம்ம துணை குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் வந்து ஒரு 6 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கார். இப்போ 2 பேருமே இல்லை, குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவருமே இல்லை. அப்போ அந்த பதவி வந்து காலியாக இருக்குது. அப்போ வந்து யார் வந்து குடியரசுத் தலைவராக வந்து பொறுப்பு ஏற்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ யார் இருப்பாங்க அப்படின்னு வந்து பாருங்கள். ஆன்சர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள். சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே இல்லை அப்படிங்கும்போது அவர் தான் வந்து குடியரசுத் தலைவராக வந்து பதவி வந்து வகிப்பார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செய்யறவரும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 59 இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். சரிங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்பவர்கள் யார் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர், மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். பிரதமர் வந்து யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கூட கேட்கலாம், குடியரசுத் தலைவரால். சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேள்விகளில் நம்ம இம்பார்ட்டண்டாக பாயிண்ட்ஸ் சொல்கிறல. ஸோ அதெல்லாம் கண்டினியூவாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லை வீடியோவில் பார்க்குற கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் மெட்டீரியலாக கலெக்ட் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே வாங்குற மாதிரி ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? 60வது கேள்வி, பண மசோதாவை தீர்மானிப்பதில் யாருடைய முடிவு இறுதியானது? பண மசோதாவை தீர்மானிப்பதில் வந்து யாருடைய முடிவு வந்து இறுதியானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் தான். ஸோ இதுவும் நம்ம ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிற கொஷின்ஸு. இது வந்து ப்ரீவியஸில் கேட்டங்காட்டி நான் அப்படியே அதையும் சேர்த்து நான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? சபாநாயகர் பற்றிய குறிப்புகள் வந்து பார்த்துடலாம். நாடாளுமன்ற இரு அவை கூட்டத்திற்கு வந்து தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னா சபாநாயகர் தான். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவரும் இவர் தான். பண மசோதாவின் இறுதி முடிவு யார் தீர்மானிப்பாங்க அப்படின்னா சபாநாயகர் தான். சரிங்களா? நாடாளுமன்றத்தோட இரு அவை கூட்டத்தொடருக்கு வந்து தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னா சபாநாயகர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னாலும் சபாநாயகர் தான். பண மசோதாவின் இறுதி முடிவு தீர்மானிப்பவர் யார் அப்படின்னாலும் சபாநாயகர் தான். சரிங்களா? அதே வந்து பாருங்கள், மக்களவை உறுப்பினர்களால் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சபாநாயகர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னா மக்களவை உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா? ஸோ நியமனம் கிடையாது, தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 61 மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம் எது? மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம் எது? ஆன்சர் நீதித்துறை. ஆப்ஷன் டி நீதித்துறை. 62 மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து பாருங்கள். மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர். மத்திய அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர். மத்திய நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் வந்து குடியரசுத் தலைவர். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா ஆளுநர். சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது. சரிங்களா? அதையும் வந்து நான் கூடவே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். முதலமைச்சருக்கான குறைந்தபட்ச வயது 25, பிரதமருக்கு 25, அதே குடியரசுத் தலைவருக்கு 35, ஆளுநருக்கு 35. சரிங்களா? மாநில அரசாங்கத்தோட தலைவர் முதலமைச்சர், மத்திய அரசாங்கத்தோட தலைவர் பிரதமர், மத்திய நிர்வாகத்தோட அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர், மாநில நிர்வாகத்துக்கு அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா ஆளுநர். சரிங்களா? அதாவது மத்திய மற்றும் மாநில ரெண்டுமே நம்ம கலந்து படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? 63 இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசாங்கம் விளக்குகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்தை விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாநில அரசாங்கத்துக்கான பகுதி வந்து பகுதி 6. சரிங்களா? மாநில அரசுக்கு வந்து பகுதி 6. அதே மாதிரி இம்பார்ட்டண்டாக வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து ப்ரீவியஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பொறுத்துக்களை கேட்குறாங்க. பகுதி 2, 3, 4 கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அதுக்குண்டான விளக்கங்களுக்கு மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எதுக்கு எந்தெந்த பகுதி நம்ம தெரிஞ்சிருக்கணும். பகுதி 2 வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமைக்கான பகுதி. சரிங்களா? பகுதி 2 குடியுரிமைக்கான பகுதி. அடிப்படை உரிமைக்கான பகுதி வந்து பகுதி 3. அரசு நெறிமுறை கோட்பாடு மற்றும் அடிப்படை கடமைக்கான பகுதி வந்து பகுதி 4. சரிங்களா? மத்திய அரசுக்குன்னா பகுதி 5, மாநில அரசுக்குன்னா பகுதி 6. சரிங்களா? மத்திய அரசுக்கு பகுதி 5, மாநில அரசுக்கு அப்படின்னா பகுதி 6. அடுத்து வந்து பாருங்கள், நிதிக்கு வந்து பார்த்திங்கன்னா பகுதி 12, தேர்தல்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி 15, அலுவலக மொழிகளுக்கு அப்புறம் பகுதி 17, சட்ட திருத்தத்துக்கெல்லாம் பகுதி 20. சரிங்களா? சட்ட திருத்தத்துக்கெல்லாம் பகுதி 20. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ணிக்கணும்.
64வது கேள்வி வந்து பாருங்கள், நீதி புலனாய்வு கருத்து டேஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. 65 தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? முதல் தலைவர்கள் நம்ம பார்க்கும்போதே பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ யார் அப்படின்னா ஜெயந்தி பட்நாயக் அவர்கள் சரிங்களா, ஜெயந்தி பட்நாயக் அவர்கள். தற்போதைய தலைவர் தேசிய மகளிர் ஆணையத்தோட தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா ரேகா சர்மா அவர்கள். தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துக்கு வந்து யார் அப்படின்னா ஏஎஸ் குமாரி அவர்கள் சரிங்களா. இதெல்லாம் தற்போதைய தலைவர்கள். தேசிய மகளிர் ஆணையத்தோட தற்போதைய தலைவர் வந்து ரேகா சர்மா. தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துடைய தற்போதைய தலைவர் வந்து ஏஎஸ் குமாரி அவர்கள். தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992. தமிழ்நாடு மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1993 சரிங்களா. ஸோ இந்த ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. 66 மாநில சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வரம்பு எது? மாநில சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 வயது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 30 வயது. ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். வாக்குரிமைக்கு வந்து 18 வயது. மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினருக்கு வந்து 21 வயது. பிரதமர் முதலமைச்சருக்கு 25 வயது. நாடாளுமன்ற கீழவை மற்றும் மாநில சட்டமன்ற கீழவைக்கு வந்து 25 வயது. நாடாளுமன்ற மேலவை மாநில சட்டமன்ற மேலவைக்கு வந்து 30 வயது. குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு வந்து 35 வயது சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வயது ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லாம் வரும்போது அதுக்கு என்னென்ன கூட எல்லாம் படிக்கணுமோ அது எல்லாமே சேர்ந்து படிக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த வயது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 67 மாநில ஆளுநரின் நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? மாநில ஆளுநரின் நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து எந்த பிரிவு அப்படின்னா பிரிவு 154 சட்டப்பிரிவு 154. 68 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யார்? 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யாருன்னா எஸ்கே தார் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எஸ்கே தார் அவர்கள். அலுவலக மொழிச்சட்டம் 1963. மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1955 சரிங்களா. அலுவலக மொழி சட்டம் 1963. மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1955. 69வது கேள்வி, முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற முதல் மாநிலம் எது? அதாவது லோக் அதாலத். முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற முதல் மாநிலம் லோக் அதாலத் சொல்லுவோம்ல, ஸோ அது சரிங்களா. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத் மாநிலம் சரிங்களா. 70வது கேள்வி, மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால். ஆன்சர் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். 71வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன? இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இந்தியா மற்றும் பாரதம். இந்தியா மற்றும் பாரதம். 72வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எது? கீழ்கண்டவற்றில் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் கேட்டிருக்காங்க சரிங்களா. இருக்கிற மாநிலம் வந்து 6 மாநிலம் இருக்குது. இல்லாத மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இல்லாத மாநிலம் எது? ஆன்சர் மத்திய பிரதேசம் சரிங்களா. மத்திய பிரதேசத்தில் வந்து ஈரடுக்கு சட்டமன்றம் கிடையாது. எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா 6 மாநிலத்தில் இருக்குது. ஸோ பாருங்கள், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஸோ இதெல்லாம் ஈரடுக்கு சட்டம் இருக்குது சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எங்கே இல்லை அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் கிடையாது, ஈரடுக்கு சட்டமன்றம் அங்கே கிடையாது. எங்கெங்கே இருக்குது? பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 73வது கேள்வி, ஆளுநரின் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? ஆளுநரின் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? ஸோ இது பார்த்தாலே சொல்ல ஆன்சர் 6 மாதத்திற்குள். 6 மாதத்திற்குள் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். 74வது கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவின் முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது? இந்தியாவின் முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எங்கே அப்படின்னா சென்னையில் தான். எந்த வருஷம் அப்படின்னா 1688 சரிங்களா. செப்டம்பர் 29 வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாக வந்து மாநகராட்சி எங்கே கொண்டு வரப்பட்டது? சென்னையில்.
சரிங்களா. ஸோ யார் அப்படின்னா 2ஆம் ஜேம்ஸ் அவர்கள் அவங்க தலைமையில் வந்து சரிங்களா. ஸோ அதையும் 2ஆம் ஜேம்ஸ் அவர்கள் 1688 செப்டம்பர் 29 வந்து பார்த்திங்கன்னா சென்னையை வந்து முதல்ல மாநகராட்சி வந்து கொண்டு வரப்பட்டது. 75 தமிழ்நாட்டில் சட்டமேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் சட்டமேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப முக்கியம். எந்த வருஷம் அப்படின்னா 1986. 1986. 76 ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை வழங்கும் சட்டப்பிரிவு எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 361 1 சரிங்களா. சட்டப்பிரிவு 361 1. அதே மாதிரி இம்பார்ட்டண்டான நோட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சட்டப்பிரிவு 157 மற்றும் 158 வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரின் பதவிக்கான தகுதிகள் சரிங்களா. அதே 158 3 வந்து ஆளுநர் 2 அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையத்தின் மூலம் மாநிலங்கள் ஊதியத்தை பகிர்ந்து வழங்கலாம் சரிங்களா. 158 3 வந்து என்ன அப்படின்னா ஆளுநர் வந்து 2 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களை வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்படும் போது 2-3 மாநிலங்களில் அவர் தலைவராக இருக்கும்போது ஆளுநராக இருக்கும்போது குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆணையத்தை இது மூலயமா வந்து அந்த மாநிலத்தோட ஊதியத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே வந்து சட்டப்பிரிவு 163 வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். 164 1 வந்து ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். 361 1 ஆளுநரின் சிறப்பு உரிமைகள் சரிங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு சட்டப்பிரிவுக்கு என்னென்ன விளக்கங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நோட் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக வந்து கொடுக்குற காரணம் கன்ஃபார்மாக இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து வரும் சரிங்களா. அதுக்காக தான் பாலிட்டி வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம். 77வது கேள்வி வந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை ராஜ்யசபா இடங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை ராஜ்யசபா இடங்கள் உள்ளன சரிங்களா. எத்தனை இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா 18 இடங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, 18 இடங்கள். அதே வந்து பாருங்கள், இதோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸு. மாநிலங்களவை, மேலவை, ராஜ்யசபாவில் மொத்தம் 18 இடங்கள் இருக்குது. நாடாளுமன்ற, கீழவை, லோக்சபா, மக்களவை இடங்களில் மொத்தம் 39 இடங்கள் இருக்குது சரிங்களா. மாநிலங்களவை, மேலவை, ராஜ்யசபானா 18 இடங்கள். நாடாளுமன்ற, கீழவை, லோக்சபா, மக்களவை இடங்கள் வந்து மொத்தம் 39 இடங்கள் சரிங்களா. 78 பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகியவற்றிற்கு பொதுவான உயர்நீதிமன்றம் எங்குள்ளது? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகியவற்றிற்கு பொதுவான நீதிமன்றம் எங்கு உள்ளது? எங்கே அப்படின்னா சண்டிகர். ஆன்சர் ஆப்ஷன் டி, சண்டிகர். 79 தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி எது? தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி எந்த விதி அப்படின்னா விதி 324 தான் வந்து தேர்தல் ஆணையத்திற்கான விதி சரிங்களா. அதே வந்து பாருங்கள் 80வது கேள்வி. மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார்? மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலமைச்சர். 81 சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எத்தனை லட்சம்? சாதாரணமாக ஒரு மாநகராட்சியோட மக்கள் தொகை வந்து எத்தனை லட்சம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 10 லட்சம் சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 லட்சம். 82 தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னா 1993 1993 3 அங்கத்தினர் அமைப்பு ஆனது. 83 வந்து பாருங்கள், ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆளுநரின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 ஆண்டுகள். 84 லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா லக்ஷ்மிமால் சிங்வி அவர்கள் சரிங்களா. லக்ஷ்மிமால் சிங்வி அவர்கள், லக்ஷ்மிமால் சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 85 மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு எது? மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு வந்து எந்த அமைப்புன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எந்த அமைப்பு அப்படின்னா பாராளுமன்றம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாராளுமன்றம். 86 லோக் அதலாத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. லோக் அதலாத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னா 1987வது வருஷம். 1987. 87 ஆளுநராவதற்கான தகுதிகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஒருத்தர் வந்து ஆளுநராவதற்கான தகுதிகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எந்த பிரிவு அப்படின்னா ஆன்சர் 157 மற்றும் 158. 157 மற்றும் 158. 88 தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது? தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற
அமைப்பு வந்து எந்த அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி உளவுத்துறை. ஆன்சர் ஆப்ஷன் சி உளவுத்துறை. இப்போ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? குடிமக்கள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து 1955, இந்து திருமண சட்டம் 1955, வரதட்சணை தடுப்பு சட்டம் 1957, வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் 1972, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபாடு தடுப்பு சட்டம் 1974, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து மறுசீரமைப்பு சட்டம் 2019. சரிங்களா? இது எல்லாமே வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் எல்லாம், முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? 89 பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு எது? பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு வந்து 1921. சரிங்களா? 1921. 90வது கேள்வி, பின்வரும் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? பின்வரும் எந்த அடிப்படை உரிமை வந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது அப்படின்னா சொத்துரிமை தான். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி சொத்துரிமை. இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நம்ம நேற்றே போட்ட டாப்பிக்கில் இந்திய அரசியலமைப்பில் பொதுவாக நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சும்மா மத்திய தனியாக மாநில அரசு தனித்தனியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? 91 பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஆண்டு. பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1924ஆம் ஆண்டு. 1924ஆம் ஆண்டு. 92வது கேள்வி, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது எத்தனை வருடங்கள்? தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் அவர்கள் வந்து பதவி வகித்தது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 9 ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் சி 9 ஆண்டுகள். 93வது கேள்வி, நகர்பாலிகா சட்டம் டேஸாவது சட்ட திருத்தம் ஆகும். நகர்பாலிகா சட்டம் வந்து எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 74வது சட்ட திருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் பி 74வது சட்ட திருத்தம். 94 எந்த ஆண்டு கல்கத்தா, பம்பாய், சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டனர்? எந்த ஆண்டு கல்கத்தா, பம்பாய், சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டனர்? ஆன்சர் 1962ஆம் ஆண்டு. 1962 தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கல்கத்தா, மும்பையில் எல்லாம் வந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து வந்தது. 95 உலகில் லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எங்கு உள்ளது? உலகில் லண்டனுக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய, சரிங்களா, 2வது பெரிய நீதித்துறை வளாகம் வந்து எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சென்னையில் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. 96 நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து யார் அப்படின்னா பிரதமர் தான். ஆன்சர் ஆப்ஷன் பி பிரதமர் தான். ஸோ இதுக்கான கொஷின்ஸ் வந்து பாருங்க. நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 மார்ச் 15. திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 மார்ச் 15. திட்டக்குழுவோட தலைவரும் பிரதமர் தான். திட்டக்குழுவோட முதல் தலைவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். திட்டக்குழு கலைப்பு 2014. சரிங்களா? திட்டக்குழு கலைப்பு 2014. 97வது கேள்வி, பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1992ஆம் ஆண்டு. சரிங்களா? ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து பாருங்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1993. தேசிய பழங்குடியினர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2004. தேசிய பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் தொடங்கப்பட்டது 1993. தேசிய மகளிர் ஆணையம் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற தலைவர் யார் அப்படின்னா தற்போதைய தலைவர் ரேகா சர்மா. ஸோ அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. தமிழ்நாடு மகளிர் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போதைய தலைவர் ஏஎஸ் குமாரி அவர்கள் 1993 வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. 98வது கேள்வி, முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% மேல் இருக்கக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எது? முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் வந்து 15% நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதற்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பிரிவு எது? சட்டப்பிரிவு வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, பிரிவு 164 1 ஏ. சரிங்களா? 164 1 ஏ. 99வது கேள்வி, பாதுகாப்பு மற்றும் காடுகள் வனவிலங்கு பற்றிய பிரிவு எது? பாதுகாப்பு மற்றும் காடுகள் வனவிலங்கு பற்றிய பிரிவு வந்து எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 48 ஏ. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யார்? இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யாருன்னு அப்படின்னா ரிப்பன் பிரபு அவர்கள். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி
ரிப்பன் பிரபு அவர்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 100 கேள்வி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கே வந்து நம்ம மத்திய அரசு மாநில அரசில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நேற்று வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இந்திய அரசியலமைப்பில் வந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி எது பார்த்துருக்கோம் அப்படின்னா பகுதிகள் சட்டப்பிரிவுகள்னு பார்த்துட்டோம். கூட வந்து முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அந்த வயதுகள் தான், குறைந்தபட்ச வயதுகள் என்னென்ன, யார் யார் நியமனம் செய்கிறாங்க, முக்கியமான சட்டங்களும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரிப்பீட்டாக கேட்குறது இந்த 3 டாப்பிக்கில் இருந்தது. சரிங்களா? நம்ம சிலபஸில் வந்து இப்போ பாலிட்டியில் வந்து 3 டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஆகட்டும் ஜியாகிரஃபி ஆகட்டும் எல்லா டாப்பிக்லேருந்து சிலபஸ் வரையும் நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா வீடியோவில் பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி PDF கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின்ஸும் சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து 100 days கண்டக்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வாரியாகவும் ப்ளஸ் வந்து தமிழ் டெஸ்ட் வந்து டேர்ம் வாரியாகவும் எழுதிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பில்லிங் இருந்துன்னா அந்த டெஸ்ட் பேட்ச்லையும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயிலாக வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.